நீங்க பாக்குற இந்த பதிவு வந்தா நம்ம தமிழ்நாடு கன்னியாகுமரியிலிருந்து கேரளா கோவளம் போற வழியில நடந்த ஒரு ரியல் இன்சிடென்ட். ஒரு போலீஸ் எஸ்ஐ அதிகாரி இருக்காரு. அவரோட நம்பரை எனக்கு, அதாவது நான் பொல்யூஷன் கேட்டேன், எப்படி பொல்யூஷன் எல்லாம் நீங்க வந்து ஒரு வண்டியில வந்து கண்டுபிடிப்பீங்க அப்படிங்கும்போது அவர் ஒரு டிவைஸ் எடுத்து இப்படிதாப்பா வண்டியோட நம்பர் வந்து போட்டு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்றாரு. சரி, நான் உனக்கு ஒரு எக்ஸாம்பிள் காட்டுறேன்னு சொல்லிட்டு தன்னோட போலீஸ் வண்டியோட நம்பரே வந்து என்ட்ரி பண்றாரு. பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தா எல்லாம் என்கிட்ட சொல்லிட்டே வராது. சொல்லிட்டு வரும்போது பார்த்தா அவருக்கே வந்து 2 வாட்டி ஃபைன் போட்டிருக்காங்க. அப்படியே நான் பார்த்து ஷாக் ஆயிட்டு, என்ன உங்களுக்கு ஃபைன் போட்டிருக்கா அப்படின்னா, ஆமாப்பா எனக்கு மேல இருக்கவங்க வந்து இதெல்லாமே பார்ப்பாங்க, நானே 2 வாட்டி ஃபைன் கட்டியிருக்கேன் அப்படின்னாரு. அப்போ ஒண்ணுதான் எனக்கு தெரிஞ்சது, இறையன்பு சார் சொன்ன மாதிரி தான் தலைமை அமைச்சர் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம தமிழ்நாட்டிலும் பல நல்ல நேர்மையான அதிகாரிகள் வந்து இருக்காங்க. ஆனா அதெல்லாம் விட முக்கியம், தலைமை அமைச்சர் வந்து ரொம்ப நேர்மையானவங்களா இருந்தாதான் இதை வந்து நம்மளால இந்த ஊழலை வந்து ஒழிக்க முடியும். நல்ல தலைமை வந்தது அப்படின்னா கண்டிப்பா இதை நம்மளால ஒழிக்க முடியும். அப்பதான் இந்த கமிஷன் பாய்ஸ் இல்லாத ஒரு தூய சமுதாயத்தை வந்து படைக்க முடியும். வேற என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது நீங்களும் கமெண்ட்ஸ்ல வந்து சொல்லலாம். 2000 രൂപ ഫൈൻ വന്നു. உங்களுக்கு ஃபைனா? അല്ലെങ്കിൽ ഫൈൻ